ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பிளாக் ஒன்று பார்க்கலாங்க. காலையில் தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக கோழிக்கெல்லாம் எரை போட்டு வச்சுங்க. நம்மளோட கோழி குஞ்சு பறிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோழிக்கு கோழி தீவனம்னு சொல்லி கடையில் விற்குங்க. அது 1 கிலோ 2 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்துடலாங்க. மூட்டை எடுத்தாலும் 1200 1300 வருங்க. அதை எடுத்துகிட்டு கோழிக்கு போடும்போது கோழிக்கு நோவு வராதுங்க. ஜீரணம் நல்லா ஆகும். ஜீரணம் நல்லா ஆகுனா கோழி குறுக்கி சாகாதுங்க. இல்லைன்னா கோழி குஞ்சு சின்னத்துலேயே அப்படியே ஜீரணமாகாது, அப்படியே குறுக்கி நின்று அது இறந்துருங்க. அதனால் கோழிக்கு எப்பயுமே பறித்து ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சு கோழி தீவனம் போட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, கம்பு, ஆரியம் இப்படி கலந்து கொடுக்கும்போது கோழிக்கு அதிகமாக நோவு வராதுங்க. இப்போ எங்கள் கோழி தீவனம் தாங்க வச்சுருக்கோம். அது பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்குங்க. காலையில் எழுந்ததும் வாசலில் ஃபுல்லாக கூட்டி விட்டதுக்கப்புறம் வாசலுக்கு சாணி தெளிக்கலாம்னு சொல்லி நான் தெளித்து விட்டுட்டு இருந்தேன். குட்டி பாப்பாலாம் நானும் தெளிக்கிறமான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தெளித்து மேலே ஃபுல்லாக ஈரமாக்கிட்டாங்க. இந்த பந்தல்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அது இனிமேல் தாங்க கட்டணும். இந்த பந்தல், சேரு, டேபிள் இதெல்லாமே எங்கள் ஊரில் வனக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குங்க. அதில் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோம்னா வாடகைக்கு கொடுப்பாங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாடகை போட்டு கொடுத்துர்லாங்க. இதே வெளியில் நம்ம ஆர்டர் பண்ணி கொண்டாட சொன்னோம்னாங்க இவங்களே கொண்டாந்து கட்டி கொடுத்துட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. போன டைம் நாங்கள் அப்படி தாங்க எடுத்திருந்தோம். அதாவது வனக்குழுவில் எங்களுக்கு கிடைக்கல போன டைமு, வேற ஒருத்தங்க எடுத்துட்டான்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வெளியில் எடுத்திருந்தோங்க. அந்த பில்லே 4000 பக்கமாக ஆயிடுச்சு. இந்த டைம் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழை மரத்தில் ஒரு தார் சூப்பராக நேற்று நைட்டே பழுத்துருந்துச்சுங்க. சரி காலையில் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. 2-3 பழம் நைட்டுக்குள்ளேயே குருவி சாப்பிட்ருச்சு. சரி இருக்கிற பழத்தினாச்சும் வெட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு மாமா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கார்டன் ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு நேற்றே காட்டியிருப்பாங்க, க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணியாச்சுங்க. தடத்தில் அந்த நெல்லிக்காய் மரத்தோட இலையெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக கூட்டி எல்லாமே நெருப்பி வச்சு விட்டாச்சு. இந்த சைடு வாழை மரம்லாம் ஓரளவுக்கு எல்லாம் காய் வச்சு கொஞ்சம் பழசாயிடுச்சுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இனிமேட்டுக்கு வெட்டி விட்டுட்டு வண்டியை விட்டு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு கட்டுன்னு கொண்டாந்து வச்சதாங்க அந்த இடத்துல நல்லா வரும். நம்ம நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே பெருசாயிடுச்சு. காய் நல்லா திரண்டுருச்சுங்க. இப்போ காய் அரைப்பழமாட்டு இருக்குங்க. இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமாக சர்க்கரை வச்சு ஜூஸ் போட்டு குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெல்லிக்காய் சாதம் செய்யலாம், அப்புறம் நெல்லிக்காய் அல்வா மாதிரி செய்யலாம். நிறைய டிஷ் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தாக திராட்சைப்பழம் மாதிரி நல்லா சூப்பராக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் ஈனி இருக்குங்க. இந்த வாழைத்தாரில் ஒரு 6-7 சீப்காட்டம் வச்சுருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த நெல்லிக்காய் மரத்தில் ஒரு தேன் கூடு கட்டியிருக்குங்க. அந்த தேன் கூட்டிலேருந்து தேன் பூச்சி இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த வாழைப்பூவில் தேன் எடுக்குங்க. காலையில் டைம் ஆனால் இது நடந்துகிட்டே இருக்கும். அந்த சைட் போனோம்னாவே இந்த ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் இல்லைங்களா, அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். இப்பயும் நல்லா தேன் எடுத்துகிட்டு இருக்குங்க. பந்தல் கட்டுறதுக்காக மாமனும் மச்சானும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பந்தல் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானுமே இல்லைங்க. அவங்களே எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிகிட்டு இருக்காங்க. வாசலில் வேறு நல்லா சாணி சதன்னு போட்டு வச்சிட்டேங்க. என்னை தம்பி திட்டிக்கிட்டே இருந்தான், இப்படி சதன்னு போட்டு வச்சுட்டு ஏன் துணி போட்டால் நினைஞ்சிடாதான்னு சொல்லிட்டு சரி தம்பி திட்டுறான்னு சொல்லிட்டுங்க நானும் போய் ஒரு பக்கம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஈரத்தில் பட்டால் அந்த படுதா ஃபுல்லாக ஈரம் ஆயிடும் இல்லைங்களா, அதனால நானும் போய் ஒரு சைட் போய் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். தம்பி எனக்கு திட்டிகிட்டே இருந்தான், வாசலில் இப்போ தாங்க அவனுக்கு தெளிக்கிறதுக்கு டைமா, நேரமாக தெளிக்க மாட்டியா, இல்லைனா கட்டி முடிச்சதுக்கப்புறம் தெளிக்க வேண்டியதானு சொல்லி அவன் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஊரில் இருந்து எங்கள் தாத்தா வந்திருக்காங்க. தாத்தா 8 மணி பஸ்க்கே வந்துட்டாங்க. தாத்தா நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பந்தல் பிடிக்கிற வேலை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் கவுரு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்பாவுக்கு அங்கே தோட்டத்தில் பயங்கர வேலைங்க. நைட்டு கடாயில் வெட்டி நறுக்கி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. காட்டில் பருத்தி கொட்டை ஊன்றாங்க. அதுக்கு குட்டை பெருசாக ஒரு குட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு படுதாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது அளவு எடுத்து அந்த ஹோல்ஸ் மாதிரி வச்சு பைப்பெல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அந்த வேலையெல்லாம் அப்பா பார்த்துட்ருக்காரு. இந்த வீடியோ எடுக்கிறது நம்ம வீட்டு சின்ன பாப்பாங்க. அவள் தாங்க சேர் மேலே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அவங்க ஆயா இப்போ தான் வராங்க. மணி 8:30 மேலே ஆயிடுச்சு. நான் அவங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நானும் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தம்பி மாமா 2 பேரும் அந்த கவுர்லாம் இழுத்து கட்டணும் இல்லைங்களா, அதெல்லாம் இழுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நியூ டைப் வந்துருச்சுங்க. இந்த பந்தல் மாடல் பழைய டைப்புங்க. அந்த குச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு தூக்கி நிறுத்தி அந்த கவுர் போட்டு இழுத்து கட்டுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போ வந்ததெல்லாம் நியூவாக ஒரு மாடல் வந்திருக்கு. அதாவது சுற்றி பைப்பு வச்சு
நிறுத்திட்டோம்னா அப்படியே நின்றுக்கிற மாதிரி செட்டப் இருக்குங்க. போன டைம் அப்படி தாங்க நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த பந்தல் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு பந்தல்ங்க. என்னோட வளகாப்பப்போ இந்த பந்தல் தாங்க எடுத்துகிட்டு வந்து கட்டியிருந்தாங்க. வளகாப்புக்கு முன்னாடி நாள் வந்து பந்தல் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் தான் கட்டியிருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் மாமனார் வந்து இருந்தாருங்க. மாமனார், கொழுந்தனார், அதுக்கப்புறம் அப்பா, தம்பி, மாமா அவங்க எல்லாருமே சேர்ந்து கட்டினாங்க. அந்த டைம் வந்து எங்கள் மாமனார் வந்து ஓடி ஓடி அந்த பந்தல் கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அந்த ஞாபகம்லாம் வந்துகிட்டே இருக்கு. அவர் ரொம்ப இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறேன். இந்த பந்தல் பார்க்கும்போதே டக்குன்னு எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. சாரிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா ஒருத்தங்க இருக்கிறப்ப அவங்களோட அருமை வந்து அந்தளவுக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்க இல்லாதப்போ அந்த ஞாபகம் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது அவங்க நம்மளுக்கு செஞ்ச அந்த சின்ன சின்ன ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா தாங்க இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்து அப்பப்போ வந்து போயிட்டே இருக்குங்க. அது மாதிரி எங்கள் மாமனார் செஞ்ச அந்த விஷயம் வந்து இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டே இருந்துச்சு. அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டேங்க. அத்தை வந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் குட்டி பையனை தூக்கிட்டு பழைய வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா வந்து நைட்டே வந்துட்டாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் நேரம்லாம் இருந்துட்டுங்க. காலையில் தூங்கி எழுந்ததும் பால் பீய்ச்சணும். மாட்டில் வந்து பால் இருக்குங்க. பால் பீய்ச்சறதுக்காக காலையில் நேரமாக கிளம்பிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் ஒரு 8 மணி 8:30 தாங்க வந்தாங்க. வரத்துக்குள்ளே பந்தல் கட்டவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பந்தல்லாம் கட்டி முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். எங்கள் தம்பி தாங்க ஃபுல்லாகவே சமைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நேற்று ஈவினிங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே நான் உளித்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அம்மா வரத்துக்குள்ளேயே. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்தாந்து கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நைட்டே இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கும் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. எல்லா பொருளையும் நான் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிளவா சாந்து அரைப்போம் இல்லைங்களா, அதுக்கு அரைக்கிறதுக்காக நான் உள்ளே போய் எல்லாம் வதக்கி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுக்கறது, கூட்டுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி கொடுக்கறது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அரைச்சிட்டு வந்து கொடுக்க தம்பி வந்து எல்லாம் போட்டு கிளறி விட்டு எல்லாமே மோஸ்ட்லி எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டான். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. தம்பியும் வீட்டுக்காரரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பப்போ எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இது போடுங்கடான்னு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேங்க. தம்பியும் போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். இந்த வருஷம் தம்பி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அம்மா வந்து வீடு நான் கொஞ்சம் சாணி போட்டு மொழிக்கி விடுறேன்னு சொல்லிவிட்டு அம்மா அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் தம்பி என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்ருக்காங்க. எலும்பு கறி தனியாக, சதைக்கறி தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரத்தம் பொரியல் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் செய்யணுங்க. வேலை நிறையா இருக்குங்க. நான் வந்து ரத்தம் பொரியல் செய்கிறதுக்கு அந்த குடல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உள் ரூமில் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேங்க. குழம்பு வந்து மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. தம்பி வந்து எடுத்து விட்டுட்ருக்கான். விறகடுப்பில் வந்து சாப்பாடு வச்சு விட்டுருந்தேங்க. சாப்பாடு வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அம்மா வடித்து விட்டு வீட்டில் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. விசேஷத்தப்போ ஆள் வச்சு செய்கிறத விட நாம்ளே ஃபேமிலியாக செய்யும்போது அது நல்லா ஜாலியாக இருக்குங்க. அது மாதிரி தாங்க அன்றைக்கும் நல்லா ஜாலியாக போச்சு. தாத்தா வந்து பேசிக்கிட்டே அவரும் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு குழந்தைங்க கூட விளாண்டுக்கிட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருங்க. தாத்தாவுக்கு வந்து கொஞ்சமாக குழம்பு ஊற்றி கொடுத்துருந்தேன். தாத்தா வந்து குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எலும்பு கறி ஃபஸ்ட்டு குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு எலும்பு கறியில் ஃபஸ்ட்டு குழம்புலாம் செஞ்சாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் செய்யும் போதே மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. வெயில் வந்து நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளார வச்சு செஞ்சதுன்னா வேர்த்து ஊற்றி இருக்குங்க. நல்ல வேலை இந்த பந்தல் கடியில் வச்சு சமைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க சமைக்கிறதுக்கும். படுதா வந்து அந்த சைடு மரபுக்காக கட்டியிருக்கோங்க. காற்று வந்து கொஞ்சம் அப்பப்போ அடிச்சிட்டே இருந்துச்சுங்க. அடுப்பை வந்து அமைச்சிடும் இல்லைங்களா, அதனால அந்த சைடு படுதா கட்டி அத்தை வந்து சும்மா நின்று வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தைக்கு வந்து இது மாதிரி கெடா விருந்துலலாம் சமைக்கிறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. அத்தை வந்து சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தம்பியும் மாமாவும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கறியை வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் சதைக்கறியை மட்டும் அப்படியே கிரேவி மாதிரி வதக்கி விட்டாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் மோஸ்ட்லி முடிஞ்சிடுச்சுங்க. உள்ளே வந்து ரத்தம் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே தாங்க நம்ம வீட்டுக்கு எல்லாருமே வருவாங்க விருந்துக்காக. அதுக்குள்ளே நாம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா பரிமாறத்துக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வடித்த சாதம், ரத்தம் பொரியலுங்க, அதுக்கப்புறம் சதைக்கறியில் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேங்க, அதுக்கப்புறம் ரசங்க, எலும்பு கறி வந்து அது கிரேவி மாதிரி செஞ்சுருந்தோம், அதுக்கப்புறம் தயிர்ங்க, அப்புறம் வேச்சு முட்டை, சாதம், இது தாங்க இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தோம். எல்லோரும் செஞ்சு குளிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க இல்லைங்களா, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்கு அப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.